லேடிஸ் ஏன் கீழே உட்காருங்க, இடம் இருக்கா இல்லையா? சரி ஓகே. ஃப்ரெண்டில் வாங்கம்மா, வாங்க முன்னாடி வாங்க. நீங்கள் தான் ரசிச்சு கேட்குறியா கீழே உட்காந்து அப்புறம் அதுவும் கதிப்பில் 2 பேர் ஆகுது, அவங்களுக்கு கீழே உட்கார வச்சுட்டாங்க. உட்காருங்க, நல்லா கை தட்டணும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லணும். எனக்கு கிடைச்சிருக்கு. எப்பவுமே அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் டாலி ஐஸ்வர்யா பேசுகிறேன். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, எங்களோட மூவியை சப்போர்ட் பண்ண இங்கே வந்ததுக்கு. அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லணும். எனக்கு கிடச்சிருக்கு. எப்பவுமே அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, உனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி நான் பயன்படுத்திக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறது என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜு. ஸோ அவரால் தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே நான் வந்தேன். அண்ட் மெயின் ரீசன், ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்த மை டீம் பாப்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐ மீன் லைக் ஜினித் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் முடிக்கிறதுக்கு. அண்ட் தென் கிரி கேமராமேன் ரொம்ப சூப்பராக என்னை விஷுவலைஸ் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார். டீம் ஃபுல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்னு தான் சொல்லணும். நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயும் நிறைய படம் பண்ணியிருக்கேன், பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் திஸ் ஹோல் டீம். அண்ட் ஐ மீன் லைக் ப்ரொடியூசர், ஐ மீன் பிரதாப் என்டர்பிரைசஸ், அவங்க இந்த படத்தை வாங்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறது. அண்ட் April 5 கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் அண்ட் தென் குட்டி குட்டி டீம்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நன்றி டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், மற்ற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படமும் பேர் கேட்கும்போதே இரவின் கண்கள், இரவுக்கு எப்படி கண்கள், நல்ல வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கும் படமும், மிரட்டலாம். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் உதயகுமார் சார், பேரர் சார், தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம். நடிகைகள், இரவின் கண்கள். பாப் சுரேஷ் ப்ரோ எனக்கு சமீபத்தில் நல்ல நண்பரானார். அவர் என்கிட்ட ஒரு கதை சொல்ல வந்தார். கூட சீக்கிரம் அது நடக்க போகுது கண்டிப்பாக. அது என்ன கதை, என்ன ப்ரொடக்ஷன் நாங்கள் சொல்ல முடியாது, வெளியிட முடியாத தகவல். ஏன்னா சினிமா தான் வெளியிடணும். அவர்கிட்ட நான் அதை பெர்மிஷன் வாங்க நானே சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப் சுரேஷ் ப்ரோ சொன்னார் இந்த விஷயங்கள். ஏன்னா எப்போவுமே ஒரு சின்ன தயாரிப்பாளர், டைரக்டர்லாம் ஒரு கதை பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு சில வருடங்கள் முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் சார் இவங்கெல்லாம் வரும்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ அது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. ஏன்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸாக படம் பண்ணுறாங்க. அதுக்கு நிகராக நம்ம ஒரு படத்தை கொடுத்தா மட்டும்தான் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ் வராங்க. ஸோ தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அப்படி ஒரு படம் கொடுக்கணும். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்படி ஒரு படம் உள்ளே வரணும், ஆட்டோமேட்டிக்காக அது மூட்டோக்கம் மாறினா மட்டும்தான் இன்றைக்கி சினிமா நல்லபடியாக ஹெல்த்தாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் வரணும், அந்த படத்துக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். உண்மையில் பாப் சுரேஷ் ப்ரோ பற்றி சொல்லணும்னா, கதைகள் சொல்கிற விதம்னு ஒரு விஷயம். சில பேர் கதை நல்லா சொல்லுவாங்க, அது எடுக்க வராது. சில பேருக்கு ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே சொல்கிற விஷயத்துல உண்மையால ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொல்லணும்னா ஈஸியாக சொல்லுவார். ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன கதையை காஃபி டேலாம் மீட் பண்ணோம். 2 மணி நேரம் நான் சிரிச்சுட்டு அந்த கதையை எக்ஸ்ட்ராடினரி கதை சொன்னார். ஸோ அவர் சொன்னார், இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் பிரதர். அப்படின்னு சொன்னால், முதல் படம் அதுதானே பிரதர், இல்லை இதை படமாக ரிலீஸ் ஆகி படமாக வந்துடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி அதுதான் பிரதர், எப்பவுமே நேரங்காலம் லக்குன்னு ஒரு விஷயம் சினிமாவில். நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்து போவீங்க, அது தானாக ஒரு விஷயத்தை உங்களை தள்ளிட்டு கொண்டு வரும். ஸோ ரொம்ப அது இரவன் கண்களுக்கு அமையட்டும் நான் வேண்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நிறைய பிரதாப் சார் மாதிரி நிறைய பேர் வரணும். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை இவங்க தனியாக எடுத்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தள்ள முடியாமல் இன்னொருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் தான் பிரதாப் சார்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா டீனேஜோட எஃபர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிறைய நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும், ஹெல்ப் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் நிறைய நடிகைகள், நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வெளியே வர முடியும். ஸோ அது இது மாதிரி ஒரு கண்டென்ட்டில் எடுத்திருக்காரு. அந்த ஏஐ இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை இந்த கதையை 1 வருஷம் முன்னாடி யோசிச்சிருக்காங்க பாலா சுப்ரமணியன் சாரும்
பாப் சுரேஷ் ப்ரோவும் ரொம்ப வாழ்த்துக்கள். வர ஏப்ரல் 5ஆம் தேதி நான் மனசார பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த படம் நல்லபடியாக வரணும். நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் இது மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கணும். பிரதாப் சாருக்கு ஓவர்டேக் பண்ண அந்த காசு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். மற்றும் ஐஸ்வர்யா நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. லேட்டாக தான் சொன்னாங்க நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வரணும். அது மாதிரி பாப்பா என்னை கூப்பிட்டுட்டாரு. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களும் பல வருஷமாக வந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு ஹீரோயினாக. ஸோ எல்லாருமே ஒரு எஃபர்ட்டை எடுத்து ஒரு விஷயம் நடக்கட்டும். ஸோ நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். வாழ்ப்பளித்து நன்றி. அன்பேஷும் தேங்க்யூ. என் சக நடிகர்கள், என் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அப்புறம் ஊடகத்தில் வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் இரவின் கண்கள் முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த கதையை உருவாக்குனவருக்கு. ஒரு வித்தியாசமான கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பிரயோகப்படுத்தி இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு ரைட்டர். இந்த படத்தை பாப் சுரேஷ் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்ஸ் கூட எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இந்த கலை உலகத்தில் நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹவ் ஆல்சோ ஒர்க் இன் லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஒரு நாளை இயக்குனர் சீசன் 5ல் வந்து நம்ம டீமுக்கே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டும் லாட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். இப்படி ஒரு நல்ல அமைப்பு எங்களுக்கு கிடச்சிது. இந்த இரவின் கண்கள் நீங்கள் எல்லோரும் 5ஆம் தேதி ஐ மீன் 5th of March, please go to theaters and watch it. April, please go and watch it in the theaters. Thank you very much for the entire team and all the people who are dignitaries who come here to wish us best of luck. Thank you. சார் பிரதாப் சாருக்கும் அப்புறம் ஹரி உத்ரா சாருக்கும் நன்றி. படம் ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர். அந்த கதையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி ஒரே ஏஐ டூல்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமனை வந்துட்டு ஹேக் பண்ணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது ஷார்ட்டுக்குள்ளவே. ரொம்ப அழகாக திரைக்கதை, ஒரு கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்காக சரி அண்ட் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வர 5th ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படம் உண்மையாக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது நாளை மீன்ஸ் ஃப்யூச்சரில் இந்த ஏஐ நம்மளை என்ன பண்ணுன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக ப்ரொடிக்ஷன் பண்ணி காட்டிட்டாங்க ஹோல் டீம். தேங்க்யூ ஆல். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இரவின் கண்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்டிஸ்டோட நடிப்பு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ தான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களை கண்டிப்பாக வந்து இந்த மீடியா ப்ரெஸ் எல்லாருமே ஆதரவு வந்து ஒத்துழைக்கணும். எனக்கு இதில் சின்ன ஒரு நடிப்புக்கு வாய்ப்பு கொடுத்த பாப் சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி, கிரி சாருக்கு ரொம்ப நன்றி, பாலா சுப்ரமணிய சாருக்கும் ரொம்ப நன்றி. படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இந்த ஒரு வித்தியாசமான மிக்சடு ஃபீலிங்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடகங்களுக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஜாம்பவான்கள், உதயகுமார் சார், பேரரசு சார், பிரஜன் ப்ரோ. ஏன்னா இவங்க மேடையில் நான் உட்காந்துருக்கேன் வந்து எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன். ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது அவங்க படங்களை பார்த்தா வளர்ந்துருப்போம். பிரஜன் ப்ரோலாம் வந்து விஜய் டிவி மூலியமாக சினிமாவுக்கு போகலாமா, இப்படி ரூட் இருக்கா அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் நினைக்கிறேன். ஸோ பிரதாப் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் பிரஜன் சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்டிங்கில் சின்னதாக பண்ணோம். அப்புறம் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் எங்கள் டீமுக்கே நம்பிக்கை இல்லை, இது வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு சொல்லிட்டு. பிரதாப் சார் உள்ளே வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் பெருசாச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு வந்து நான் ஹரி உத்ரா சார்ட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரிலீஸுன்னு கேள்விப்பட்டேன், பட் வேறு லெவலில் இருக்குது. அது பேசின எல்லாருக்கும், எங்கள் டீமில் பேசினவங்க எல்லாருக்கும் மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்திருக்கும். அவங்க ஒரு படபடப்பாக ஒரு பதப்பதக்கிலே இருந்திருப்பாங்க, ஒரு டென்ஷன்லேயே இருந்திருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தை பற்றி சொல்லதான் இருந்தால் இட்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். நடித்த எல்லாருமே, ஐ மீன் டாலியாக இருக்கட்டும், கிரிசாராக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ், பாலசுப்ரமணிய ரைட்டராக இருக்கட்டும், அப்புறம் ஜெனித், ஈவன் செல்வா, எல்லாரும் ரொம்ப மணி ஓரியன்டாக இல்லாமல் நல்ல படம் பண்ணணும், சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் இதுன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூஸ் வரணும். அப்புறம் மக்கள் நீங்களாம் பார்த்து தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஹரி உத்ரா அவர் அனைவர்களுக்கும் நன்றி. இந்த படம் சிறிய லெவலில் ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெருசாக ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் தேட்டர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணும்போது.
பட் நீங்கள் அதை வந்து கண்டிப்பான முறையில் தேட்டரில் பார்த்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி இந்த பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேட்டரோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். ஸோ அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப்பை நீங்கள் எல்லாரும் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் உங்கள் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது வந்து பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தொடர்ந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் படங்கள் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரிவ்யூஸ் ஆகட்டும், மற்றபடி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. முக்கியமான ஒரு நன்றி இந்த படத்துக்கு நான் சொல்லணுன்னா பிரதாப் சார். ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து ஃபுல்லாக ஆரம்பத்தில் இருந்த ஸ்டேஜை விட இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் வந்து வேறு மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து என்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க. அதாவது பிரதாப் என்டர்பிரைசஸில் வந்து அடுத்தடுத்து நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அதில் முதல் படியாக வந்து இந்த இரவின் கண்கள் அப்படின்ற ஒரு படம் வந்து வர்றதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க பாப் சுரேஷ் சாரும் அவங்களோட டீமும். இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப நல்லா ஒரு பாலசுப்ரமணியம் சார் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன செல்ஃபோன் வந்து நம்மளை என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் ஒரு ஐரிஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அது மூலயமா வந்து எப்படி வந்து ஒருத்தன் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறான் அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வகையில் வந்து நல்லா சொல்லியிருந்தாலும் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கூகுளில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குன்னு இதை வந்து ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், மைனஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி விஞ்ஞானம் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஸ்ரீரத்னா மேடம் அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு இன்றைக்கி மீடியா முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு. இன்னும் படத்தில் நடித்த பலருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இது பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன படைப்பாக இருந்தாலும் இன்றைக்கி எவ்வளோ கதைக்களங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது வன்முறை ஆகட்டும், ஜாதியம் ஆகட்டும், இந்த மாதிரி மதம் இந்த மாதிரி சார்ந்து சொல்கிற ஒரு சினிமாவில் இது ஒரு நல்ல படைப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தயாரிச்சிருந்த பிரதாப் என்டர்பிரைசஸ்க்கும் அப்புறம் அபிநயா கீர்த்தனா கிரியேஷன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அந்த படம் தேட்டரில் வந்து வருது ஏப்ரல் 5ஆம் தேதி. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரசாத் லேப் சொந்த வீடு மாதிரி போச்சு. காலையில் பசங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன். மேலே வரும்போது ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு. கேமரா திறந்தாலே பேர சார் தான் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பழசாகி போயிட்டோம். ஆனால் உங்களுக்கு தான் பழசு, இவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் புதுசு தான். இங்கே மேடைகள் புதாலாம் வந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு நாங்கள் புதுமுகம் தான். அதனால் அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம். வழியில் நீங்கள் எங்களை எடுத்து ஆகணும். அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே ஐஸ்வர்யம் தான். இங்கே 2 ஐஸ்வர்யா, கதாநாயகி ஐஸ்வர்யா, நம்ம தொகுப்பாளினி ஐஸ்வர்யா. 2 ஐஸ்வர்யா. ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு. நம்ம தலைவரை காணுமே, சங்க தலைவரை. இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம்னு நினைக்கிறேன். இது அறிவியல் த்ரில்லர் மூவி. இதில் இயக்குனர், கதாநாயகன் பாப் சுரேஷ். இதில் சில க்ளோஸ்அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோபிச்சந்த் மாதிரி இருக்கே. உண்மையா டக்குன்னு அவர் தான் ஞாபகம் வந்து போச்சு. அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர். மாதிரி நீங்களும் அவரோட பெருசாக நீங்கள் ஜெயிக்கணும். அப்புறம் கதை நல்லா சொல்லுவார்னாப்புல ஹீரோ. இப்போ நிறைய டேரக்டருக்கு இந்த கதை சொல்கிறது தான்
அதே மாதிரி இல்லாமல் போச்சு. அப்புறம் நான் சின்ன இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்த கதை சொல்கிற இயக்குனரை பற்றி, நீங்களாம் பிவா சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க, பாக்கியராஜ் சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க. அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது விஷுவல் ஓடிடுவாங்க. கேட்கும்போது படம் எப்படி வருங்கிற விஷுவல் ஓடிடும். படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விஷுவல் ஓடிச்சோ அது படத்தில் இருக்கும்பாங்க. அது ஒரு டேலண்ட். கதையை சொல்கிறது, சொல்லி இன்வால்வ் ஆக வைக்கிறது, எமோஷனாக பேசும்போது எமோஷன், காமெடியாக சீனுக்கு காமெடியாக, அது சில இயக்குனர்கள் அந்த கேரக்டராக ஊறி வாழ்ந்து கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் கதை நான் சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க. படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்க, அது பெரிய மிகப்பெரிய தோல்வி. அது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்தை கொடுத்துருவாங்க. படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிடுவாங்க நேரத்தில், தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. கதை சொன்ன மாதிரி எடுக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குனருக்கு. ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம், கதை சொல்லித்தான் ஒரு ப்ரொடியூசரை ஓகே பண்ணுறோம். அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறது தான் முதல் வெற்றி. நிறைய பேர் என்ன ஆச்சுன்னு பார்ப்பாங்க. சில ஹீரோட கேட்டிருக்காங்க, இவர் கதை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சுன்னு கேட்பாங்க. நம்ம கேஸில் பேசுகிற பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசிடுவோம். அப்போ எப்படி கதை பேரை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க. அவரு கதை நல்லா தான் சொன்னார் அப்படின்வாங்க நம்ம ஹீரோக்கள். எனக்கு திருப்பாச்சி சவுத் சேட்டை கதை சொல்லிட்டேன், அப்புறம் விஜய் சார்ட்ட கதை சொல்லியாச்சு, படம்லாம் முடிஞ்சது. இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுக்குதுன்னா, இங்கே தான் நான் ஃபஸ்ட் காப்பி பார்த்தேன், இந்த தேட்டரில் தான், திருப்பாச்சி. இந்த தேட்டரில் நானும் விஜய் சாரும் பார்க்குறோம். ராசியான தேட்டர் நம்ம அடிக்கடி வரோமே சார், சும்மா வராது, ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்ன. அதனால் இந்த முதல் படம் நான் ஃபஸ்ட் காப்பி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு. விஜய் சார் நான் பார்த்தோம், படம் முடிஞ்சது. வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை, படம் நல்லா வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அதெல்லாம் இல்லை, லேடிஸ் ஏன் கீழே உட்காருங்க, இடம் இருக்கா இல்லையா, சரி ஓகே ஃப்ரெண்டில் வாங்கம்மா, வாங்க முன்னாடி வாங்க, நீங்கள் தான் ரசிச்சு கேட்குறியா கீழே உட்காந்து, அப்புறம் அதுவும் கதிட்டு 2 பேர் தான் அவங்க, அவங்களுக்கு கீழே உட்கார வச்சுட்டாங்க. உட்காருங்க, நல்லா கை தட்டணும் ஒவ்வொரு நான் பேச ஒவ்வொன்றுக்கும். வெளியே போன நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது, எனக்கு படம் வாய்ப்பு கிடைச்சிருச்சு, விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு. இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு அப்படியோ முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்குங்கிற எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு. வெளியே போன வரண்டா தான், வெளியே போனோன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட 3 மடங்கு இருக்குனார். அதுதான் எனக்கு வெற்றி. ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும். நீங்கள் கதை சொன்ன ஒரு 3 மடங்கு இருக்குனார்ல, அப்போ ஹிட்டு முடிவன்ட்டேன். அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னார், இந்த வருஷம் டாப் 10 டைட்டில் நீங்கள் ஒருத்தர் வந்துருந்தார். அந்த வருஷம் டாப் 10 டாப் 5 வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கோட்டை விட்டு வச்சிங்களே, அது வேறு விஷயம், திருப்பி வந்துடும், அது வேறு விஷயம். கேட்டுட்டுங்கம்மா, என்னம்மா நீங்கள் உட்கார வச்சுருக்கேன், திருப்பி பேரஸ் வந்துடும் அதெல்லாம். ஆனால் மாதிரி இயக்குனர் வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி. அப்போ இப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது, படம் முடிகிறது அது ஓகே, படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் எப்படி ஓடிச்சு, எவ்வளோ லாபம் வந்துச்சு, அதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுக்க மிகப்பெரிய வெற்றி இருக்குது, இது ரிலீஸ் ஆகுறது. அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் 5 ரிலீஸ், அதே வெற்றி.
அது வெற்றிக்கான அறிகுறிலாம் நிறைய இந்த கண்ணில் தெரியுது. இரவின் கண்ணில் தெரியுது. ஆமாம், இரவின் கண்கிறது அது இரவின் கண்கள். இறைவனுக்கு தான் இரவின் கண்டு தெரியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பார்ப்பான். நீ இருட்டில் தான் பார்ப்பான், இங்கே ஒளிஞ்சு தான் பார்ப்பான். மனுஷருக்கு தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும். இறைவனுக்கு இரவின் கண்டு தெரியும், இருட்டில் கண்டு தெரியும். அதனால் இது வந்து இரவின் கண்கள். இந்த கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அப்புறம் என்ன இந்த கருவிக்கு என்ன பேர்? ஆரிஸா? ஐரிஸ். அது மாற்றி வச்சுருக்காங்க. அது டைரக்டர் அங்கே வருமானவர் அலெக்சான்னு சொல்லிட்டாங்க, பிரச்சனை ஆயிருமோன்ட்டு அவர் ஆரிஸான்ட்டார். ஓகே ஓகே, ஆரிஸ். ஓகே, ஐரிஸ் ஐரிஸ் ஐரிஸ். ஓகே, எனக்கு திருப்பதியில் இந்த அளவுக்கு விவரம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு வில்லனை கொள்றதுக்கு, பான்பால் ரவியை கொள்றதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட்டு கரப்பாம்பூச்சி மருந்து அடிக்கிறது, அது பேரை சொல்லிவிட்டேன், அது வேறு பிரச்சனையாக போகுது. அதை அடிச்ச கொள்வார். இது வேறு அந்த ஹிட்டுங்கிற அந்த அப்படியே பேரை வச்சுக்கிட்டேன். சென்சார் போச்சா, சென்சார் பிரச்சனை இல்லை. படம் ரிஸ்க்கு அப்புறம் அவன் ஹிட்டு, படம் ஹிட்டு, அவன் ஹிட்டு கேஸ் போட்டான். 2 ஹிட் ஆகி போச்சு நம்மளுக்கு. என்னடா அப்படின்னா என்னதான் பண்ணுறது, ரிலீஸ் ஆகி போச்சு. அவர் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, அது நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து மனசுக்குள்ளி மருந்து ஆக்கிட்டிய அப்படின்ட்டு அவங்க பேண்டப்பில் வேறு மாதிரி போச்சு. என்ன பண்ணுறது, அதை நீங்கள் எனக்கு பேர் தெரியக்கூடாது. என்ன இது நடாண்டோம். அப்புறம் இரவோட இரவா அந்த பேர் அழித்தோம். அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே வேலை பார்த்தேன். இப்போ நிறைய இப்போ டிஐ வந்துருச்சு, என்னென்னமோ வந்துச்சு, கிராஃபிக்ஸ் வந்துருச்சு. நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கலாக பார்த்தது அந்த ஹிட்டை அழிச்சு தான். ஆனால் திருப்பாச்சி ஹிட் அழிக்க முடியாது, அந்த ஹிட்டை தான் அழிக்க முடிச்சு. அது மாதிரி இப்போ ஒரு இயக்குனர்லாம் ரொம்ப வரமாக இருக்காங்க. அப்புறம் திருப்பாச்சி அப்போ நம்ம இந்த கிராமத்து படம்ல சில வார்த்தைகள்லாம் அழிச்சு விட்டுட்டாங்க. சிவகாசி ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு அந்த சென்சாரை பார்க்குறாங்க. 4-5 கட்டு. இல்லை இது என்னடா கட்டு இருக்குன்னு பார்த்தா 2-3 வார்த்தைகள். அப்போ நான் வந்து பெரிய பிரில்லியன் நினச்சிட்டு வாதாடுறேன் சென்சார் ஆஃபீஸர்கிட்ட. சார் என்ன சார் இது, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சவுண்டை தூக்கி விடணும். சார் திருப்பதியிலலாம் இருக்கே சார், இந்த வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நாதாரின்னு இருக்குல்ல, ஆமாம் நாதாரின்னு அதில் இருந்துச்சு, அதில் விட்டீங்க, ஏன்னா சார் இதில் தூக்குறீங்க. நான் அப்போ அது விட்டதான் பிரச்சனைங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தைக்குள்ள இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க அவங்க சென்சார். ஏன்னா நிறைய லெட்டர் வந்துருக்கு, என்ன சார் இந்த வார்த்தை விட்டீங்க, இதுக்கு இந்த அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம். நம்ம கிராமத்து வார்த்தையை எவனோ ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க சென்சார் ஆஃபீஸ். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க இந்த வார்த்தைக்கெல்லாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சிக்கு போது எங்களுக்கு தெரிஞ்சு, தயவுசு தூக்கிருங்கட்டான். நம்ம பொழப்பில் மண்ணு அள்ளி போட்டாங்களே, 4-5 வார்த்தை வச்சு ஓட்டிலாம் பார்த்தேன். அப்புறம் அது தூக்கணும். அதனால் சென்சாருக்கே நான் சில விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கேன். நிறைய ஒரு கற்றுப்போம். இந்த மாதிரி இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா, அலெக்சான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார். ஆமாம், இதே பிரச்சனை இருக்கக்கூடாது, அது அலெக்சாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ப்ளீஸ் அது கூட போட்டுங்க. இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்சாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. ரஜினி சார் சொன்னார்ல, சிஸ்டம் ரொம்ப கெட்டு கிடக்குனார்ல தானே, சிஸ்டம் கெட்டு போச்சு, சிஸ்டம் கெட்டு போச்சுனாரு. அவர் சொன்ன சிஸ்டம் வேற. ஆனால் அந்த கண்டென்ட்டில் பார்த்தா நம்ம பாப் சுரேஷ் வச்சுக்கிற சிஸ்டம் அது கெட்ட சிஸ்டம். அது ஆமாம், அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக சொல்லணும். கதை சொல்ல வேணாம், கதை சொல்ல வேணாம், அது கொஞ்சம் இதாக இருக்கட்டும். மற்றதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்துக்கு இந்த பாட்டை சொல்லணும், பாடிடும். அப்புறம் ஒரு தகவல் கேட்டால் கரெக்டான தகவலை சொல்லிடும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா அது சொல்லிடும். இது வந்து இந்த உள்ள சிஸ்டம் மனுஷனை கூட கேட்டுட்டு சிஸ்டம் பார்க்க முடியும். மனுஷனுக்கே அது தண்ணி காட்டுற சிஸ்டம் பார்க்கும் போது இருக்குது. ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லன்னு அதான் நினைக்கிறேன். ஓகே, ஸ்டீலில் பார்த்து கொஞ்சம் கதை
இதில் வில்லனு ஆமாம் ஆர்யா ஆரிஸ் ஆரிஸ் ஓகே ஆரிஸ். ஆமாம், அதனால் டிஃப்ரெண்டாக இருக்குது. அவர் ஒவ்வொன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது. அப்புறம் இந்த வருஷத்தில் முண்டம் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் நல்லா சொல்லுது. எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாரும் 2 கிஸ் அடிச்சுக்கிறாங்க. அதையும் பார்த்துருக்குது. அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது. ஆனால் அதனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி. வேஷம் எல்லாருமே புதுமுகங்கள் தான் நினைக்கிறேன். டைரக்டர் புதுசு, மற்ற எல்லாருமே சின்ன சின்ன இவங்க தான். இந்த படத்துக்கு அப்புறம் டாப் சீரியஸ் வந்து டாப் சீரியஸ் ஆயிடணும். தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க. மீடியாக்களில் தொடர்ந்து சின்ன படத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம். வணக்கம். ஏன்டா இந்த ஃபங்க்ஷனை லேட்டாக ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ராத்திரியில் தான் அது தெரியுன்றதுனால எல்லாம் நைட்டில் ஆரம்பிச்சுக்கலாம், ஈவினிங்லலாம் ஆரம்பிக்க வேண்டாம்னு ஒரு முடிவோடு இருந்திருக்காங்க போல இருக்கு. இரவின் கண்கள் நல்ல டைட்டில் அது. பார்த்திபன் எடுத்தார், இரவின் மடியில்னு எடுத்தார். இரவின் நிழல், அப்புறம் ஒரு படம் இரவின் மடியில்னு வந்தது. ஆமாம், அதே கண்கள், இரவின் கண்கள். இரவுக்கு 1000 கண்கள். இது ஏஐயோட கண் சொல்றது இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை அமைத்திருக்கும் கதாசிரியருக்கு எனது முதல் வாழ்த்துக்கள். ஏன்னா எதையோ திங்க் பண்ணியிருக்காரு, பரவாயில்ல. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து மகாதக பையன். இந்த தேசத்தில் எல்லாத்துக்குமே ஆபத்தான ஒன்று பேர் சொன்ன மாதிரி அது ஏஐ தான். உடம்பு சரியில்லாத ஒரு நடிகர், நம்ம டைஹார்டு ஹீரோ, ஒரு பேர் என்ன, புரூஸ் வில்லிஸ். புரூஸ் வில்லிக்கு உடம்பு சரியில்லை. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உடம்பு சரியில்லை அவருக்கு. அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு ப்ரொடியூசர். அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, அவர் நடிக்க போக முடியல. டைரக்டர் என்ன பண்ணிட்டான், ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் ஏஐயை வச்சு உங்களை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு 10 ஏங்கிளில் அவரை உட்காந்து வச்சு ஷாட் எடுத்து, நிற்க வச்சு ஷாட் எடுத்து அனுப்பி விட்டார். அவருக்கு பேசின சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ நம்ம ரஜினியை எடுக்கலாம், விஜயகாந்த் அவர்களை எடுக்கலாம், எல்லாத்தையும் வச்சு எடுக்கலாம். இப்போ விஜயகாந்த் சின்ன கவுண்டர் 2 அப்படின்ற படத்தை என்னால் எடுக்க முடியும். உடனே ஹாலிவுட்ல ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது, எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. நீங்க ஏஐ வச்சு கதை பண்ணலாம், நீங்க அந்த அவுட்லைனை சொல்லிட்டீங்கன்னா இந்த ஏஐ வந்து அதே ஒரு கதையை குக் பண்ணி கொடுத்துரும். அதே அவுட்லைனை இன்னொருத்தங்கிட்ட சொன்னா அது வேற மாதிரி குக் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ கதாசிரியர் எல்லாம் மூளை இல்லாமையே இருக்கலாம், மூளையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சுன்னா மனித உழைப்புக்கு, மனித அறிவுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி இப்போ இந்த ஏஐ மூலமா படம் பண்றதை நிறுத்திட்டாங்க. ஏஐயை பத்தி படம் எடுக்கலாம், ஏஐயை உபயோகப்படுத்தி படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? இப்போ செய்தியாளர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் இன்வென்ஷன்னா அது ஏஐ. அதே மாதிரி அதனுடைய இனோவேட்டிவ் பவர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அணுசக்தியை வந்து ஆட்டம் பாமாவும் பயன்படுத்தலாம், அணுசக்தி யூஸ் பண்ணி பவர் பிளான்ட்டும் பண்ணலாம்.
அந்த மாதிரி தான் அது. யார் கையில் இருக்குதுங்கிறத வச்சு தான் அந்த ஏஐயோட பயன் வெளி உலகத்துக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம தம்பி பாப்பு சுரேஷ் கையில் ஒரு ஏஐ கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். நிச்சயமாக அவர் ஒரு விறுவிறுப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காருன்றது மட்டும் ட்ரெய்லரை பார்த்த உடனேயே புரியுது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சபாஷை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் வந்தாங்க. எப்பவுமே ஹீரோயின் வந்தால் பேரரசு பக்கத்தில் தான் உட்காருவாங்க. அவருக்கு அந்த வருத்தம் தாங்க முடியாமல் ரொம்ப நேரம் என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ தான் நான் கண்டுபிடிச்சப்பா 2 பேர் அங்கே பெண்கள் அங்கே வந்திருக்காங்க, கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணி உட்கார வைங்கன்னு பின்னாடி சொன்னேன். அவங்களும் சொல்லலை. ஆனால் நான் சொன்னது தம்பி காதுக்கு மட்டும் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி உட்கார்த்த வச்சுட்டு கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு சொல்லி இவருக்கா கதை சொல்ல தெரியாது, எத்தனை கதையை சொல்லிட்டாரு பாருங்க. வர்ற ஆளுகளை வசியம் பண்ண தெரிந்த ஒரே ஆளு இந்த மேடையில் பேரரசு தான். பேரரசு நிறைய பேர்த்த கவுத்திருக்காரு. விஜயை கவுத்திருக்காரு, அஜித்தை கவுத்திருக்காரு, விஜயகாந்த கவுத்திருக்காரு. கதை சொல்லாம எப்படி கவுக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன கேளுங்க, எனக்கு கதை சொல்ல தெரியாது, கதை பண்ணத்தான் தெரியும். என்ன கேட்டா விஜயகாந்த் சாருக்கு கதை சொல்லணும். நான் சிரிச்சிட்டேன். என்ன கதை சொல்லணும்? இப்ராஹிம் ராவுதர் அவர்கள் கேட்கிறாரு, உதய் நீ ஏதாச்சும் கதை சொல்லுப்பா, அவனுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, படம் ஆரம்பிக்க போறேன், கதை சொல்லியான்னு. நானும் யோசனை பண்றேன், ஏங்க இதெல்லாம் 2.25 மணி நேரம் சொல்ல வேண்டிய கதை. அது நான் இன்னைக்கு ஒன்று சொன்னேன்னா நாளைக்கு சொல்லும்போது வேற மாதிரி சொல்லுவேன். படம் எடுக்கிற இன்னைக்கு வேற மாதிரி எடுப்பேன். அது முதல்லயே சொல்லிட்டேன்னா முதல்ல சொல்ற படத்துக்கு முடிக்கிற படத்துக்கு வித்தியாசம் இருக்காது, வித்தியாசம் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன்னா ஒரு வரியில சொன்னேன். துண்டெடுத்து தோல்ல போட்டா பஞ்சாயத்து பண்ண போறேன்னு அர்த்தம், அதை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம், அப்படி கழட்டி தூக்கி வச்சேன்னா பட்டையை கிளப்ப போறேன்னு அர்த்தம். இதுதான் கதை. அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட்டையை கிளப்புற இருக்கா அப்படின்னாரு. ஆமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த மொய் விருந்து பல விஷயங்கள், அந்த கதை, இந்த சின்ன கவுண்டர் படத்தை எடுத்தாவே அதுல இருந்து 10 கதை பண்ணலாம். இப்ப என்ன விட்டாலும் 10 கதை பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு நிறைய வாழ்வியல் சமாச்சாரங்கள், அதாவது கண்டென்ட் ஓரியன்ட் சினிமான்னு நான் சொல்ல மாட்டேன். அதை வாழ்வியல் படைப்புகள்ன்றது இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு இந்த ஓடிடி தளத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அது ஓடிடி தளத்துக்காக படம் எடுக்கிறது, அப்படி எடுத்தாதான் இன்னைக்கு தியேட்டர்ல நம்ம ரிலீஸ் பண்ண முடியும்னு ஆயிப்போச்சு. ஒரு காலத்துல ஃபாரின் ரைட்ஸ் வித்தாதான் இங்க படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஃபாரின் ரைட்ஸுக்கு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் வித்தாதான், இந்த தொலைக்காட்சிகளுக்கு சேட்டலைட் ரைட்ஸ் வித்தாதான் நம்ம இங்க படம் ரிலீஸ் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ என்னன்னா, ஒரு படத்தை ஏதாச்சும் ஓடிடி ரைட்ஸுக்கு சைன் பண்ணாதான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு விதத்துல நம்ம எடுக்கிற சினிமாவை நம்மளை தவிர யாரையாரோ இந்த ரிலீஸை டிசைட் பண்றாங்கன்றதுதான் உண்மையை தவிர, ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஓடிடி தளம் என்பது இது ஒரு சர்வதேச தளம். நீ ஒரு ஆப்பை எடுத்துட்டு நீ ஒரு ஓடிடி தளத்துக்கு நீங்க கிளிக் பண்ணி படம் பார்க்குறீங்கன்னா உலகம் ஃபுல்லாவும் அது பார்க்க முடியும். அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டா உலகம் ஃபுல்லாவும் பார்க்க முடியும். ஒரு ஆங்கில பட தயாரிப்பாளரும் பார்க்கலாம். ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இயக்குநர்களும் படைப்பாளிகளும் சரி, ரைட்டரும் சரி, நடிகர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் பார்க்கலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது
அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படைப்பினுடைய தரம், இந்த உலக மக்களை கவரும் விதமான ஒரு படைப்பு அதில் இருந்தால் மட்டும்தான் ஓடிடி தளத்தில் வெளியிடுவார்கள். பெரும்பாலும் ஓடிடி தளங்கள்ல யார் படம் பார்க்குறாங்கன்னா 75% ஆஃப் த பீப்புள் ஆர் வாட்சிங் இன் த நைட். இரவு நேரங்களில் தான் அவங்க படம் பார்க்குறாங்க. இரவு நேரங்களில் படம் பார்க்கும்போது அது ஒரு டைப்பான படமாக இருந்தால் தான் பார்ப்பானுங்க. நல்ல படம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க நீங்கெல்லாம் எடுத்தீங்க, அது அந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்க முடியுமா? எடுத்தா ஓடாதையா, நம்ம ராத்திரியில படம் பார்க்குற மாதிரி எடுத்தாதான் ஐயா ஓடும். இப்போ அதுக்கு நம்ம தனியாக இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. நீங்களும் அடுத்ததெல்லாம் அந்த மாதிரி எடுக்கணும். ஏஐஎன்னெல்லாம் வச்சுட்டு இது ஒரு முயற்சி, இதில் வெற்றி அடைவீங்க, அதில் சந்தேகம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஏஐலேயே அடுத்த லெவலில் போயிட்டு எந்த ஏஐ வந்தாலும் அந்த இரவுல பார்க்குற படங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் இருக்கு பாருங்க, அது இருந்தாலும் ஓடிடிக்காரன் வாங்குறாங்க. ஒரு 10 பெட்ரூம் சீனாவது இருக்கணும், ஒரு முத்த காட்சி இருக்கணும், அப்புறம் அரைகுடை உடையோட கட்டி தழுவுதல், படுக்கையில் பிறல்றது, இதெல்லாம் ராத்திரி நடக்கும் தானே வீட்டில். அது எல்லாம் வெளிப்படையாக எடுக்க தெரிந்தால் மட்டும்தான் இன்னைக்கு அன்பு தம்பி பேரரசுவால் திரும்பவும் படம் எடுக்க முடியும் என்பதை இந்த மேடையில் தெரிவித்தேன். அதுக்கு நீ ரெடி ஆயிடு, நான் ரெடி ஆயிட்டேன். இப்ப ஆல்பத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, புதுசா வர்ற ஆல்பம், இன்னைக்கு வெளியிட்ட ஆல்பத்துல இருந்து எல்லாம் பின்னி பெடல் எடுக்கிறாங்க. நம்ம இன்னும் இப்படியே உட்கார்ந்துட்டு ஏங்க நல்ல படம் எடுக்கலையா அப்படின்னாலும் கேள்வியே கேட்கப்படாது இனிமேல் யாரும். தயவு செஞ்சு ஒரு நல்ல படம் எடுக்க சொல்லி எந்த இயக்குனரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. இரவில் பார்க்கக்கூடிய படங்களாக, ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களாக எடுத்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம். கரெக்டா நான் சொல்றது? இதுக்கு யார் ஒரே ஒருத்தன் தான் கை தட்டும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது வேற, வெளியே இருக்கிறது வேற, வெளியே பேசுறது வேற. நான் ஓப்பனா பேசுறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் அந்த காமெடி கூட நைட்டு காமெடின்றாங்க, என்ன டார்க் காமெடின்றாங்க, டார்க் ஆக்ஷன்ன்றாங்க, டார்க் லவ்ன்றாங்க. என்னங்கடா அது டார்க் லவ், டார்க் ஆக்ஷன்? எனக்கு ஒன்றும் புரியல. நமது நாட்டில் வந்து எத்தனை கலாச்சாரங்கள் இருக்குது, எத்தனை அழகியல் உணர்வுகள் இருக்குது, எத்தனை காதல் உணர்வுகள் இருக்குது, எத்தனை ஊடல் உணர்வுகள் இருக்குது, எத்தனை அற்புதமான குடும்ப உணர்வுகள், பாச பிணைப்புகள் இருக்குது. யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கும் ஒரு பாசமலரை எடுக்க முடியுமா? ஒரு 1000ல் ஒருவனை எடுக்க முடியுமா? நன்றாக சிந்தித்து பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இப்போ உதயம் தியேட்டர்ல 1000ல் ஒருவன் ரிலீஸ் ஆகுது சார். ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, கூட்டம், டிக்கெட் கிடைக்கல, ரிக்ஷாக்காரனுக்கு டிக்கெட் கிடைக்கல. நாங்க யாரையும் புண்படுத்தாத படங்கள், யாரையும் கெடுக்காத, எந்த உணர்வையும் வந்து கொச்சைப்படுத்தாத படங்கள், ஒரு தவறான சிந்தனைகளை விதைக்காத படங்கள், இந்த மாதிரி தானே எம்ஜிஆர், சிவாஜி எல்லாருமே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சிறந்த திரைப்படங்களை நாம் மீண்டும் தர முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சியை முன்னெடுக்கும் விதமாக தம்பி சொன்னாரே, விஜய் சார், அஜித் சார், இவங்கெல்லாம் முன் வர வேண்டும். எத்தனை விஷயங்கள் இருக்குங்க. ஒரு வாழ்வியல் சமாச்சாரம் எடுத்துக்கிட்டா எத்தனை அழகான கதைகளை நாம் எடுக்க முடியும் தெரியுமா? அப்பதான் ஒரு மிதமான, ஒரு அன்பான ஒரு சொசைட்டி அப்படியே நம்ம தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா வெளியே போனா, கார் ஓட்டுனா, இங்க எவனாச்சும் மெதுவா போனா அவனை இடிச்சுட்டு போகணும்னு தான் தோணுது. டிரைவிங் சீட்ல உட்கார்ந்தா நானே வக்கரமாயிடுறேன். இதுக்கு என்னன்னா நம்ம இருக்கிற திரைப்படங்கள் தான் காரணம். வக்கர புத்திகள் எல்லாம் தூண்டி விடுற மாதிரி. பெரிய பெரிய ஹீரோக்களை அந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தலையை வெட்டுறான், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் பாடி விழுகுது.
எப்படா பாடி விழும்னு பார்த்துட்டு பேரரசுக்கு ஏதோ ஒரு டைலாக் வச்சுட்டான்ட்டு கட் பண்ண சொல்லிட்டாங்க. இங்க தலையை கட் பண்ண உடனே அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க கட்டுக்கே கட்டு இல்லையா அரசு. சரி, இதுதான் ஆளுக்கு தகுந்த மாதிரி கத்திரிக்கோளை பயன்படுத்தக்கூடாது. நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சின்ன கவுண்டர் படத்திலேயே கட்டு கொடுத்தாங்க. அதுல என்னங்க இருக்கு சொல்லுங்க? அது அடிச்ச உடனே வாயிலிருந்து ரத்தம் வந்துருச்சான், பீச்சி அடிச்சுதான். அதை கட் பண்ண, டேய் தலைய வெட்டி ரொம்ப நேரம் பீச்சி. ஸோ தரமான படங்களை எடுக்க முன்வாருங்கள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்ல படங்களை எடுங்கள். நல்ல யுக்தியை பயன்படுத்துங்கள். புதிதாக வரக்கூடிய இளம் இயக்குநர்களுக்கெல்லாம் கற்பனை வளம் அதிகமா இருக்கு. நாங்கெல்லாம் வில்லேஜ்ல இருந்து வந்ததுனாலயே என்னவோ அந்த வாழ்வியல் சினிமாவுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம். நீங்க ஒரு சைடு படிக்கிறீங்க, ஒரு சைடு நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸை பார்க்குறீங்க, ஒரு சைடு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய நுட்பங்களை எல்லாம் படிக்கிறீங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்றைய தலைமுறைக்கு, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் காலேஜ் போகிற பசங்களுக்கும் நீங்கள் படம் எடுக்கிறீங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வளரும் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு படைப்பாளையும் அந்த குழந்தைகள், அந்த கல்லூரி மாணவ மாணவிகளுடைய மனதிலே வக்கரத்தை தூண்டும் விதமான படங்களை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். நான் கேட்காமையே கை தட்டுறாங்க. நோட் திஸ் பாயிண்ட். உண்மை அதுதான். ஏன்னா நமக்கெல்லாம் நான் இப்ப கூட படம் பார்க்கும்போது ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு குத்த வந்தாலும் நான் அந்த இடத்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. இன்னைக்கு நடக்கிற கொலைகள், அந்த குற்றம் என்ன, அதன் பின்னணி என்னன்னு சில சமயத்தில் டிவியில் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஏதோ படங்கள்ல இருந்து வந்த மாதிரியே இருக்கு. தன் புருஷனையே ஒரு அம்மா ஆள் வச்சு கொள்றான். இப்போ போன வாரம் அதுக்கு 15 லட்சம் ரூபா பேசியிருக்கு. இது எப்படி இருக்கு? இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம். ஆனா இது நல்ல கதையா? தனது கணவனையே தன் கள்ளக்காதலுக்காக தன் உயிருக்குயிராக நேசிச்ச கணவனை, காதல் செய்து திருமணம் செய்து கொண்ட கணவனை 4 ஆளுகளை வச்சு 15 லட்சம் ரூபா பேரம் பேசி காலி பண்ணியிருக்கு. சாரி, நான் எல்லா பெண்களையும் அந்த மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இல்லை, இந்த மாதிரியான வக்கர புத்திகள்லாம் எப்படி வருது, எங்க விதைக்கப்படுகிறது? சற்றே சிந்தித்து நம்மது நம்ம ப்ராடக்ட் எப்பவுமே சினிமாங்கிறது ஒரு அற்புதமான ப்ராடக்ட். உலகத்திலேயே விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி என்னன்னா, அற்புதமான ஒரு படைப்பு என்னன்னா இது சினிமா தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றது பொறுத்துதான். சிம்பிள் உதாரணம் தான். கத்தி காய் வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், பழத்தை சீவுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். தலையை சீவா சொல்றோம். நீங்க தலையை சீவுறதுக்கு சொல்லி கொடுத்தா, ஒரு கத்தியை பார்த்தா அந்த குழந்தைக்கு அங்க ஒருத்தன் குத்துனானே அது ஞாபகம் வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம கெடுக்கிறதெல்லாம் கெடுத்துவிட்டு அப்புறம் சொசைட்டி சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னாலாம் சொல்லக்கூடாது. தம் அடிக்கிறதையும் கற்றுக் கொடுத்துட்றோம், வெட்டுறதையும் குத்துறதையும் கற்றுக் கொடுத்துறோம். அப்புறம் எதுவும் சரியில்லைன்னு நம்ம சொல்றதுக்கு எந்த உரிமையும் நம்மளுக்கு கிடையாது. ஆக நீங்க எடுத்த படத்தை தப்புன்னு சொல்ல தம்பி, ஏற்கனவே சொல்ல, இறைவன் கண்கள் தான் அது. இறைவன் கண்களை திறந்துட்டான். அதனால இறைவன் கண்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படத்துல பணிபுரிந்த இசையமைப்பாளர் நல்லா எல்லாமே சுருக்கமா பேசுறதுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டியா தம்பி? 2 வரைக்கும் மேல யாரும் பேசல. ஏன்னா
அது சிறப்பு. ஏன்னா நம்ம எடுத்த படம், நம்ம செஞ்ச வேலை தான் பேசணும். முதன்முறையாக வந்து அந்த பணிவும் அடக்கமும் நிச்சயம் உங்களை மகிழ்விக்கும். உங்களுக்கு இந்த வெற்றியை கொண்டு வந்து ஈட்டி தரும். ஐஸ்வர்யா அழகா தமிழ்ல பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு கூட கை தட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது நம்ம. அது அந்த இடத்துல இவர் சொல்லியிருக்கலாம், அவங்க தமிழ்ல பேசினாங்களே கை தட்ட சொல்லி. இந்த திரைப்படத்தை முழுமையாக எடுத்து அதை திரையிடுவதற்கு ஆளை பிடித்து அதற்கு எல்லாம் ஏற்பாடும் செய்த புதிய தயாரிப்பாளர். அவர் வேற ஒரு அவர் பிஸ்னஸே வேற. அவர் எப்படி இங்கே வந்து லேண்ட் ஆனார்னு தெரியல. அவரை காப்பாற்ற போவது நமது தமிழ் ரசிகர்கள். நிச்சயமாக காப்பாற்றப்படுவீர்கள். அதற்கு நம்ம ஊடகத்துறையினர் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆனால் ஊடகம் ஒரு அளவுக்கு தான். படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை சிறப்பாக அனைவரும் வந்து பார்க்கும் அளவுக்கு நீங்க எல்லாரும் இன்னும் நிறைய வேலை செய்யணும். பிகைண்ட் திஸ் ப்ராஜெக்ட். இப்ப எல்லாம் வந்து எல்லாருமே வந்து படத்தை எல்லாம் பார்க்கறது இல்லை. இப்ப எல்லாம் போனை தான் பார்க்குறாங்க. கொஞ்ச நாளா எனக்கு டிரைவர் இல்லை. நானே கார் ஓட்டிட்டு வரும்போது தான் எனக்கு தெரியுது, ரோட்ல கிராஸ் ஆகிறவங்க, இப்படி கிராஸ் ஆகிறவங்க, மோட்டார் சைக்கிள்ல போறவங்க எல்லாரும் போன்ல தாங்க இருக்காங்க. ஒருத்தன் சைனுக்கு கிராஸ் ஆகிறான், நான் ஹார்ன் அடிக்கிறேன், அவன் இப்படி போன்ல பேசிட்டே போறான், ஒரு கையில பிடிச்சிட்டு. எவ்வளவு டெக்னிக்கா ஓட்டுறானுங்க. நம்ம எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அலைக்கடிக்கிறான் நம்மள. ரைட்ல போனா இவன் ரைட்ல சைன் இப்படி, அங்க ஒரு சின்ன சந்து கிடைச்சா அதுக்குள்ள நுழைஞ்சு நிக்கிறான் முன் வீல. நம்ம வண்டி இப்படி விட்டோம்னா நம்ம கார்பரேஷன் காரரை நோண்டி வச்சிருக்கோம், அதுக்குள்ள இறக்கிடுவோம். இப்படி திருப்புனா வேற ஒரு லாரிக்காரங்கிட்ட மாட்டிக்கிடுவோம். இதுக்கெல்லாம் ஒரு ஏஐல ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு கண்டுபிடிச்சு ஒரு படம் எடுப்பா. நம்ம எப்படி ஒருத்தன் வீட்டிலிருந்து வேலைக்காக இங்க பிரசாத் ஸ்டுடியோ வந்து சேஃப்டியா போய் சேர்றதுக்கு ஒரு ஏஐ தேவைப்படுது. நீ இப்படி போனீங்கன்னா உளுந்துருவ, இப்படி போனா அவன் இடிப்பான்னு முதல்ல வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்ற மாதிரி ஒரு ஏஐ கண்டுபிடிச்சோன்னு வைங்க, ஒரு ஐரிஷ் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சோம்னு வைங்க, டெஃபினட்டா அது நல்ல வியாபாரம் ஆகும். நான் அதை நம்பி ஓட்டலாம். என்ன 4 நாளைக்கு முன்னாடி என் நண்பர் ஃபோன் பண்ணார். கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டாரு. ஏண்டா எங்க இருக்க சொல்லு, நான் பிக்கப். நான் வந்து பார்க்கறதா மரியாதை. அட பரவாயில்லையே, டேய் மெட்ராஸ் ஒரு டைப்பாக இருக்கும்டா, நிறைய இந்த டைமில் கூட்டமாக. சே நான் பார்த்துக்கிறேன், என் ஃப்ரெண்டு வண்டி இருக்கு, எனக்கு கொடுத்துட்டா, நானே ஓட்டு வரேன். நீ மேப் மட்டும் அனுப்புனா இது சரின்னு நான் அனுப்பிட்டேன். அந்த மேப்பு பண்ண வேலை பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சுற்றி நின்று எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான். அது மூவே ஆகாத இடத்துல. என்னடா இந்த மேப் எந்த இடத்துலடா உன் ஆஃபீஸ்? டே நான் மெயின் ரோட்ல தான்டா என் ஆஃபீஸில் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என் பொழப்பையும் கெடுத்து. இதுதான் ஏஐ. புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, நம்ம கார்பரேஷன் நேரா போற வழியெல்லாம் நோண்டி விட்டு அப்படி ரைட்ல திரும்ப லெப்ட்ல திரும்பன்னு மாத்தி விட்டு கடைசியில் அவன் ஏதோ ஒரு டேக் யுவர் ரைட்டுனாப்பா, ரைட்டு பண்ண முட்டு சந்தில நின்றுட்டேன், இது எந்த இடம்னு தெரிய மாட்டேங்குது ஒண்ணுன்னு. அதுதான்டா சொன்னேன், நானே உன்னை வந்து பார்க்குறேன்னு கேட்டியான்னு. கடைசி வரல அவன் என்னை வந்து சந்திக்கவும் இல்லை, நானும் அவனை சந்திக்கவும் இல்லை. தட் இஸ் தி எண்ட் ஆஃப் த கூகுள். இங்கதான் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் லண்டன் போயிருந்தேன். அங்க ஒரு மலேசிய தமிழர், அவர் அப்பப்போ திடீர்னு அண்ணன் எங்க இருக்கீங்க? இங்கதான்ப்பா இருக்கேன். சரி கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நின்று இருக்கு. ஏன்னா அவன் நின்றுட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியாது, வண்டி எவனாச்சும் லாக் பண்ணிட்டு போயிடுவான், இல்லைன்னா இது பண்ணிடுவான், வண்டியை ஃபைன் போட்டுருவாங்க. எல்லா கண்ட இடத்துல நிறுத்த முடியாது நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இறங்குறதுக்குள்ளார அவன் வந்து வண்டியை நிறுத்துக்கு மேலே நான் இறங்கி நிற்கணும். அவன் தான் என்ன பிக்கப் பண்ணிட்டு போயிட்டார். போகும்போது அவன் டக்குன்னு மேப்பை போட்டான். ஒரு அழகான வாய்ஸ், டேக் யுவர் ரைட் அண்ட் தென் லெஃப்ட்.
அண்ணே இது யார் தெரியுமா? யார்ரா அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த வாய்ஸ் மேல லவ் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணுன்ட்டு அலைன்னு அலைஞ்சிருக்காங்க 2 வருஷம். எதுல? கூகுள் மேப்ல பேசுற பொண்ணை லவ் பண்ணிக்கிறான் ஒருத்தன். யோசனை பண்ணி பாருங்க. கடைசியில வாழ்க்கையே போச்சு. கண்டுபிடிச்சிட்டானா? கண்டுபிடிச்சு நேர்ல அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கான். யார் வாய்ஸ் கொடுத்தாங்க, அது வேற மாதிரி இருந்திருக்கு. உடனே அழுது புலம்பி. ஸோ இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த இன்டெலிஜென்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ற வேலைகள் பாருங்க. ஆக ஒருத்தன் எனக்கு லெட்டர் எழுதுனான். இந்த நிலாவில் போய் நம்ம இது லேண்ட் ஆச்சு இல்லையா, நம்ம ராக்கெட் போய் லேண்ட் ஆன உடனே எடுத்த படங்கள் எல்லாம் குண்டும் குழியுமா ஓட்டையா இருந்தது. டேய் நிலவே முகம் காட்டுனெல்லாம் நீ தானையா பாட்டு எழுதுனேன்னு ஒருத்தன். நிலாவே வா, என்னங்கடா பண்றீங்க, அந்த நிலா மூஞ்சியை பாத்தீங்களாடா, இனிமேல் எவனாச்சும் நிலாவை பத்தி பாட்டு எழுதி பாருங்க அப்படின்னு ஒருத்தன் எனக்கு மெசேஜ் போடுறான். புரியுதா உங்களுக்கு? உண்மை தெரிகிற வரையில் எல்லாமே அழகாகத்தான் இருக்கும். உண்மையை உணர்ந்து கொண்டால் அப்பதான் தெரியும் நம்ம என்ன தவறு செய்தோம் என்று. உலகத்தில் நிறைய பேசலாம். ஒரு அற்புதமான ஒரு மேடையை அமைத்து இந்த புதியவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்வதற்காக, நான் பொதுவாகவே ஆடியோ ரிலீஸ் போனால் குறைந்தபட்சம் 3.5 மணி நேரம் நானும் எனது ஊடக நண்பர்களும் நாங்கள் இருப்போம். யார் என்ன பேசினாலும் அவ்வளவு பொறுமையா கேட்டுக்கிட்டு, கவலையே படாம காதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கண்ணை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, திடீர்னு யாராச்சும் கை தட்டினா நாங்களும் சேர்ந்து தட்டிக்கிட்டு, இப்படி எல்லாம் ஒரு டிஃபரெண்டா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு மனப்பூர்வமா சொல்றேன், அவங்க பேரு சொன்னீங்க இல்ல இணை தயாரிப்பாளர் ரத்னா மேடம், அவங்க எப்படி உங்களுக்கு இணை தயாரிப்பாளர்? எனக்கு வந்து உட்கார்ந்த உன்னையே இவர் தயாரிக்க வந்துட்டாரு, இவரு தொழில் வேற, அவங்க எப்படி உங்களுக்கு இணை தயாரிப்பாளரை வந்து சேர்ந்தாங்க? அவர் ஒரு கதையை சொன்னார் பாருங்க. அவங்க ஒரு படத்தை தயாரிக்க போய் அவங்களுக்கு உதவி செய்ய இவர் வர போய் கடைசியில் இவரே ஒரு படம் தயாரிக்க வந்து அதுக்கு அவங்க உதவி செய்ய வந்திருக்காங்க. இது எப்படி இருக்கு? ஒரு பிரமாதமா இருக்கா இல்லையா? உங்களுக்கும் எனது வாழ்த்துகள் மேடம். நீங்க அதாவது இந்த சிரித்த முகத்தோடு நீங்க எதை பத்தியும் கவலை போனா இந்த பணம் தாண்டா போகட்டும் அப்படின்ற மாதிரியே இருந்தா கூட அப்படி இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா வரும். ஐயோ இவ்வளவு போட்டமே வருமா வருமா வருமானா வராது. அதை பத்தி கவலையே படாதீங்க. ஒரு நிலா இங்கேயே உட்கார்ந்துருக்கு, கவிதை நிலா, கவிதாயினி, இவங்க பேரு நிலா. நான் உங்க முகத்தை சொல்லிக்க, நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிடாதீங்க. அவங்க சொன்னாங்க அவங்க தான் பாடலாசிரியைன்னு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஏன்னா பாடலாசிரியைகள் நிறைய பேர் வரணும். ஏன்னா உங்களால் வந்து அழகான விஷயங்களை நீங்க உங்களால் எளிதில் படைக்க முடியும். ஏன்னா அழகை நேசிப்பவர்கள் பெண்கள் தான் ஜாஸ்தி, அழகை ரசிப்பவர்கள் தான் ஆண்களா இருப்பாங்க, ஆனா அழகை நேசிப்பவர்கள் பெண்களா இருப்பாங்க. ஸோ அந்த அழகியல் விஷயங்களை நீங்க நிறைய எழுதுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி எடிட்டர் தம்பி சொன்னாரு, நாங்க ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு போக போக அது இவ்வளவு பெருசா வரும்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு. உங்களுக்கு தெரியாம நடக்கிறது தான் நல்ல விஷயம், தெரிஞ்சு நடந்தா அது தப்பான விஷயமாயிடும். அதே மாதிரி இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க. இந்த ரீ ரெக்கார்டிங் நீங்க தானே பண்ணீங்க தம்பி? எங்க அவரு ரீ ரெக்கார்டிங் நல்லா இருக்கு. பாட்டு நான் கேட்கல, பாடு சாரு சொன்னார் நல்லா வந்திருக்கு, இது டைட்டில் சாங் கூட ஒன்று போட சொல்லியிருக்கேன்னு சொன்னார். மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர வாழ்த்துகள். அப்புறம் அவரு நம்ம கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய காமெடியனா உருவாகி அவருடைய தந்தை
ம் தெரியும் எனக்கு. அவங்க அப்பாவை நான் நேர்லயே சந்திச்சிருக்கேன், கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ என்னது புதிய வாரிசா, என்ன வாரிசு, அடுத்த வாரிசு, ரஜினி சாரோட படம் அவர் தயாரிச்சார் அவங்க அப்பா. அந்த காலத்தில் இந்த டி நகரில் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். ஸோ அவருக்கு இவ்வளோ ஒரு அழகான ஒரு புதல்வர் கிடைச்சிருக்காரு. நீங்களும் அப்பா மாதிரி மிகப்பெரிய நடிகராக வலம் வர வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா துவாரகேஷ்னா இஸ் லவ்டு பை எவ்ரி ஒன் இன் கர்நாடகா. துவாரகேஷ் நாட் ஓன்லி இன் கர்நாடகா, ஈவன் இன் தமிழ்நாடு நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காரு. அவர் இங்கே தான் இருந்தார், இங்கே தான் வீடு வாசலோட, அவன் தம்பியெல்லாம் இங்கே தான் படிச்சிருக்காரு. ஸோ இது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அனைத்து மாநிலத்தவரையும் அரவணைக்கும் ஒரே நாடு தமிழ்நாடு தான். அனைத்து மொழிகளையும் நேசிக்கிற ஒரே மொழி குடும்பம் வந்து தமிழ் மொழி குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம படங்கள் வந்து இன்னைக்கு உலக அளவில் பேசப்படக்கூடிய திரைப்படங்களும் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. ஒருவரும் பார்க்கவே முடியாத அளவுக்கு எடுக்கும் படங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதில் ஒரு மிகச்சிறந்த நுண்ணறிவு கொண்ட ஒரு திரைப்படமாக இரவின் கண்கள் அமைந்திருப்பது அனைவரையும் நெஞ்சை நெகிழச் செய்கிறது. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரல தம்பி. உண்மையிலுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ண மாதிரி உங்களுடைய படைப்பு இருந்தது. அதில் நீங்கள் திருப்பி பாருங்கள், இன்னும் ஏதாச்சும் அதில் பெட்டர் பண்ண முடியுமா, இன்னொரு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு அவர் உட்கார்ந்தோடனே சொன்னார் எத்தனை பாட்டுன்னு கேட்டேன். அவர் இன்னொரு பாட்டு வந்து இது போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன், நினச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாருன்னே. இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடைத்ததற்கு நீங்கள் உண்மையிலுமே அதுக்கே ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். அது ஒரு தனி ஏஐ மாதிரி அவர். ஸோ இவர் தான் இப்போ ஏஐ, ரியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்ஐன்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, ரியல் இன்டெலிஜென்ஸ். ஆக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். கடைசியா நம்ம பேரரசு தம்பியினுடைய மகிழ்ச்சிக்காக இங்கே அழகாக வர்ணனையாளராக இவ்வளவு நேரம் எங்களை எல்லாம் அழைத்து பேச வைத்த அன்பு சகோதரிக்கு தம்பி பேரரசு அவர்கள் கையால் பொன்னாடை போத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.